என்ன ரிசல்ட் வந்துட்டு திருப்பியும் போயிடுச்சு. என்ன தீபி என்னப்பா சொல்றீங்க? ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னீங்க, இப்ப போயிட்டுங்கறீங்க. சீக்கிரமா பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு தீபி, பாத்துட்டு தானே இருக்கேன். சித்தப்பா என்னாச்சு? ரிசல்ட் இந்த நேரத்துல தானே வரும்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் லேட் ஆகுதா? சரி இரு, பூமாரி ரிசல்ட் தான் போயிடுச்சு. தீபியோட ரிசல்ட் வேணா பாக்குறேன். எம்மாடியோ, என்னோட ரிசல்ட்டா? ஐயோ, முதல்ல வேணவே வேணாம். ஏன் முதல்ல ஏன் வேணாம்? சும்மா கடை. எம்மா, அப்பாவை கொஞ்சம் பாரு. என்னோட ரிசல்ட் முதல்ல வேணாம்னு சொல்லு. ஏன் எதுக்கு வேணாம்? அம்மா பின்ன என் ரிசல்ட் முதல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்குல. அதெல்லாம் ஒரு பயம் இல்ல, பாஸ் ஆயிடுவீல. பாஸா? தெரியலையா? அதெல்லாம் பாஸ் ஆயிடுவா, அமைதியா இருங்க. பாத்துட்டு தானே இருக்கேன். நொய்யின்காதீங்க. தீபி என்ன 2-3 தீபி இருக்கு? ஆம், கே தீபி. சரியா போச்சு. இது என்ன கொஞ்சமா தரமா எப்படி? சித்தி நீ வேற எதுக்கு என்ன வயித்து கலக்க வைக்காத, அமைதியா இருந்துரு பேசாம. என்னடி இப்படி சொல்றத பார்த்தோம்னா ஒண்ணும் தேராது போலயே. தேராம மட்டும் இருக்கட்டும், எனக்கு கை கால் இருக்காதுல்ல, முறிச்சிருவனே. அப்படி சொல்லாத. வேற எப்படி சொல்றதா? வாய் மட்டும் அங்க கரையில இருந்து இங்க கரை வர நீளுது. அதெல்லாம் தீபி நல்ல மார்க் எடுப்பா. என்ன தீபி? ஆமா ஆமா, தீபி தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இவ வேற. தீபி ஐயோ என்னாச்சு? இப்படி ஆயிடுச்சு. தீபி ஒழுங்கா எழுதினியா எப்படி எக்ஸாம்? சரியா போச்சு. ஃபெயிலோ என்னவோ. என்னாச்சு? நல்ல மார்க்கா எப்படி? எத்தனை மார்க்குங்க? அவ எத்தனை மார்க் எடுத்திருக்கா கொஞ்சம் காட்டுங்க எங்கள்ட்ட. அவ எப்படியும் நல்ல மார்க் தான் எடுத்திருப்பா. எங்க கொஞ்சம் காட்டுங்க மாமா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்ன செய்ய? தீபி எப்படி நல்ல மார்க் தான் எடுத்திருப்பா. தீபி ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா. மாமா என்ன சொல்றீங்க நீங்க? அதெல்லாம் அவ ஒண்ணு அப்படி ஃபெயில் ஆயிருக்க மாட்டா. கொஞ்சம் நல்லா பாருங்க. நல்லா தான் பாக்குறேன், ஆனா ஃபெயிலுன்னு தானே வருது. ஏன் தீபி ஒழுங்கா படிச்சியா எப்படி? உங்கதான் படிச்ச. இப்படி அவ நினைச்சு பார்க்கலையே. நினைச்ச இவ எப்படி நான் ஃபெயில் தான் ஆவான்ட்டு. அவ எங்க படிச்சா? ஒரு வாட்டி கூட புக் தூக்கி நான் பார்க்கலையே அவ. அம்மா அப்படி சொல்லாத, நான் படிச்சேன் தெரியுமா? ஆமா படிச்சு கிழிச்ச அவ. மார்க் காணமே இப்போ. ஃபெயில் ஆயிட்டியா? ஒண்ணும் படிக்க வேணாம் 11th வீட்லயே கட. அப்படி சொல்லாத. சித்தி அவ நல்லா தான் படிச்சா. பாவம் அவளை திட்டாதீங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு பூமாரி. அவ படிச்சிருந்தா மார்க்ல வந்திருக்குமே. ரிசல்ட்டே ஒண்ணையும் காணமே. முட்டை மார்க் எடுத்திருக்கா முட்டை. போச்சு தின்னடி போ. அப்படி சொல்லாதீங்க, அவ பாவம் இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இருந்துரு. எல்லாம் ஒன்னால தான் வந்துச்சு. நீ ஒரு வாட்டியாச்சும் எனக்கு சொல்லி தந்திருந்தா இவ்ளோ நடந்திருக்குமா? ஏன் இப்ப தேவையில்லாம என்ன திட்டுறியா? நீ ஃபெயில் ஆனதுக்கு நான் என்ன செய்வேனா? அட எல்லாரும் மார்க் பார்க்க உட்கார்ந்தாச்சு போலயே. என்னாச்சு மார்க் வந்துட்டா? ஆமா இந்த மாடோட மார்க் தான் வந்திருக்கு. ஃபெயில் ஆமா. என்னடி சொல்ற? ஃபெயிலா? ஆமாமா ஃபெயில் ஆயிருக்கா பாரு. படிச்சா தானே, வீட்ல சும்மா கிடந்துட்டு இருந்தா வேற எப்படி மார்க் வருமா? திருத்துறவ என்ன சும்மா சும்மா மார்க் போடுவானா இவளுக்கு? இது தீபி அப்படியெல்லாம் கம்மியான மார்க் எடுக்கிற ஆள் கிடையாது. ஆமா நீங்க தான் அப்படி நினைக்கணும். அவளுக்கு முட்டை மார்க் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இரு இன்னைக்கு ஒன்னு அடிச்சு நொடிச்சிடுறேன் கைய. அஞ்சலி சும்மா இருடி. அம்மா என்ன விடுங்கம்மா. சும்மா இருங்கல்ல, சின்ன பிள்ளைய அடிச்சுக்கிட்டு. சும்மா இரு. யாரு சின்ன பிள்ளை? இவளா? மார்க் வரல ஒண்ணு வரல, அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போக போறோங்கிற எண்ணம் இல்ல இவகிட்ட. எப்ப பார்த்தாலும் அவ இத பண்றா இவ அத பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் தான் தெரியும். மார்க்ல முதல்ல வரணும் அதே கிடையாது ஒண்ணும். சரி விடு, அந்த எக்ஸாம் இன்னொருக்கு எழுதிக்கலாம். எம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணு எழுத முடியாது. சரி விடுடி. எத்தனையோ பேரு காலேஜ் போய் ஃபெயில் அப்படி இப்படின்னு கேட்கலையா? அத மாதிரி தானே விடு. ஆமா இப்படிதான் சொல்லி சொல்லி இவள அப்படியே அடிக்காம தட்டி வைக்க போய் தான் இப்ப ஃபெயில் ஆற நிலைமைக்கு வந்திருக்கா. அவ கூட படிச்சவள்லாம் எவ்வளவு மார்க் எடுத்திருப்பாள்வ. சரி அழாத விடு. ஃபெயில் ஆயிட்டால அடுத்து ஏதாவது பாத்துக்கிடலாம். சரியா தீபிமா? அழாதடா. சித்தி எனக்கு ரொம்ப அழுகையா வருது. என்ன பேசாம கொண்டு ஏதாவது ஹாஸ்டல்ல விட்டுருங்க சரியா? அப்படியெல்லாம் சொல்லாத புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ எதுக்கு ஹாஸ்டல் போகணும்? வீட்ல இருந்து நல்லபடியா படி. அடுத்து எக்ஸாம்ல ஏதாவது எடுத்து எழுதி நல்ல மார்க் வந்ததுக்கு அப்புறம் பூமாரி கூட ஸ்கூல்ல போய் சேர்ந்துக்கிடலாம். அதெல்லாம் என்னால முடியாது சித்தி. அது எனக்கு ரொம்ப அசிங்கமால இருக்கும். அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் என்ன நல்லா கிண்டல் பண்ணுங்க பாத்துக்கோங்க. என்னால முடியவே முடியாது. நான் இனிமே ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். ஸ்கூலுக்கு போனா எல்லா பிள்ளைங்களும் என்ன நல்லா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டே இருக்குங்க. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா? எந்த பிள்ளைங்களும் கிண்டல் பண்ணாதுங்க. நீ சும்மா இரு. உனக்கு தெரியாது சித்தி, நாங்க ஸ்கூல்ல இருக்கலே அப்படிதான். போன வருஷம்
புரியுதா? போ, நான் போக மாட்டேன், அவ்வளவுதான். நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் வீட்ல தான் இருக்க போறேன். நான் எங்கேயாச்சும் போக போறேன். ஆமாடி, போ போ, நல்ல எங்கேயாச்சும் போ, சரியா? ஐயோ பாவம் தீபி, அவளுக்கு ஏன் இப்படி மார்க் வந்துச்சு? கொஞ்சம் நல்ல மார்க் போட்டுருக்கலாம்ல திருத்தனவங்க. இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் தீபிக்கு முதல்லயே நல்லா காட்டியிருப்பேனே. இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலையே. ஐயோ பாவமே, இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய? என்னது தீபின்ட்டு ரிசல்ட் வந்துச்சு, இப்ப வேற நம்பர் ஏதோ காட்டுது. என்னது இப்ப தீபியோட நம்பர்ல வேற மார்க் காட்டுது. அப்ப பார்த்தது எந்த தீபி? அட, தீபி நல்ல மார்க் எடுத்திருக்காளே, பாஸ் ஆயிட்டா தீபி. மாமா என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா பூமாரி, தீபி நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா. நான் தான் வேற பிள்ளைய பாத்துட்டேன் போல. தீபின்ட்டு 2-3 பிள்ளைங்க இருக்குதுங்க அந்த லைன்ல. நான் வேற பிள்ளைய பாத்துட்டேன் போலயே. இந்த தீபி நம்ம தீபி இங்க இருக்கா? அப்படியே மாமா, அப்ப தீபி நல்ல மார்க்கா? பாஸ் ஆயிட்டாளோ? ஆமா பூமாரி, நம்ம தீபி நல்ல மார்க் எடுத்திருக்காளே, பாஸ் ஆயிட்டா. ஏங்க உண்மை சொல்றீங்களா இல்ல எனக்காண்டி பொய் சொல்றீங்களா? நான் எதுக்கு அஞ்சலி போய் சொல்ல போறேன்? உண்மையிலதான். நீ வேணாங்க வந்து பாரு மார்க்க. தீபிமா, தீபி, ஏய் தீபி, சித்தப்பா உண்மையிலேயே சொல்றீங்க? ஆமாடி பூமாரி, உண்மைதான். அங்க பாரு. அட ஆமா, நம்ம தீபி இங்க இருக்கா? தீபி, தீபி, தீபி நீ பாஸ். தீபி நீ பாஸ் ஆயிட்ட. நீ நல்ல மார்க் எடுத்துட்ட. லூசு, இங்க கொஞ்சம் பாரு. மெண்டல் ஆயிட்டு எனக்கு ஃபெயில் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு. ஏய் தீபி, தீபி, என்னது? என்ன சொல்றீங்க எல்லாருமே? முதல்ல நான் ஃபெயில்னு சொன்னீங்க, இப்போ வந்துகிட்டு இப்படி சொல்றீங்க. எனக்கு பயமா இருக்கு. தீபிமா, நீ இப்பதான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னு ரிசல்ட் வந்திருக்கு. உங்க அப்பா பழைய வேற தீபி எதையோ பார்த்திருக்காங்க போல. நீ போய் பார்த்து பாரு, உனக்கு தெரிஞ்சிரும். அப்போ நான் உண்மையிலேயே பாஸா? ஆமாடி, நீ பாஸ் ஆயிட்ட. அப்படியா? என்னால நம்பவே முடியலையா. அட லூசு, நீ பாஸ் ஆயிட்ட. அங்க போய் மார்க் பாரு, தெரியும். நிஜமாவா சொல்றீங்க சித்தி? ஆமா தீபி, உண்மைதான் சொல்றோம். நீ பாஸ் ஆயிட்ட போ. இல்லையா, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. ஏய், உனக்கு என்னடி டவுட்டா இருக்கு? இல்ல, இவங்க அப்பா அப்ப முதல்லயே அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவரே சொல்லிட்டார்ல பாஸ்ன்ட்டு. அப்புறம் என்ன உனக்கு? சும்மா பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருந்த கையை உடைச்சிருவோம் பாத்துக்கோ. சட்டில இருக்கதானே ஆப்பிள வரும். சும்மா நீயே சுமாரா தான் படிப்ப. இதுக்கடையில அந்த பிள்ளைய போட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு எடுத்த மார்க் அவளுக்கு போதும். சும்மா கடை. எம்மா கொஞ்சம் சும்மா இருங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் எப்படி படிக்குதுங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நாங்க அந்த நேரத்துல கம்மியா படிச்சோம். இப்பமா அப்படி இருக்க முடியும்? சொல்லுவேன். இப்போ உள்ள பிள்ளைங்க படிக்கிறதே பெரிய விஷயம் தான். அமைதியா ரெடி. அந்த பிள்ளை எப்படியோ தத்தி முத்தி நல்ல மார்க் எடுத்திருக்கு. அது உனக்கு பொறுக்கலையா? சும்மா எப்படியோ பாஸ் ஆனா சரி. ஏங்க அவன் எத்தனை மார்க் கொஞ்சம் காட்டுங்க. இரு அஞ்சலி, அடுத்து பூமாரியோட மார்க்கு. ஐயோ, என்னோட மார்க்கா? பயமா இருக்க. நான் உள்ள போயிடுறேன், அப்புறமா சொல்லுங்க என்ன. ஏன் பூமாரி, இரு பாக்கட்டும். இல்ல சித்தப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் உள்ள போயிடுறேன். நீங்க அப்புறமா என்னோட மார்க்க சொல்லுங்க, சரியா? நான் உண்மையிலேயே பாஸ் ஆயிட்டனோ? அட லூசு, நீ பாஸ் ஆகி ஒரு ரிசல்ட்ட பார்த்து முடிச்சாச்சு. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்க. டவுட்டா இருந்தா ஃபெயில்னு வெச்சுக்கோ. நல்லா வைப்பேனே, ஆள பாரு. அப்பாடா, எப்படியோ நான் பாஸ் ஆயிட்டேன் போல. யாருக்கெல்லாம் நான் பாஸ் ஆனது நல்லா பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க, சரியா? இந்த வீடியோக்கு அநேகமா பூமாரி என்னோட கம்மியா தான் மார்க் இருப்பா போல. அவ மார்க் நாளைக்கு வரும், சரியா? வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை.